அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா? குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன? பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை. கல்யாணம் ஆகி 7 வருஷம் மேலே ஆகுமே. கல்யாணம் ஆனதுலேருந்து என்ன நிம்மதியாகவே வாழவில்லைமே. நாத்தனாரும் மாமியாரும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப சித்திரவதமே. குழந்தை 6 மாதம் குழந்தைய வயிற்றுல கொடுத்துட்டு போயிட்டார் என் வீட்டுக்கார். அப்போத்துலேருந்து எங்கள் அம்மா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் எங்கள் அம்மா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 7 வருஷத்துக்கு மேலே ஆகும். கம்மியாகுது. படிக்கல மேம், நான் கணக்கெல்லாம் தெரியாது எப்போ ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. இருந்தால் கூட சரியாக சாப்பாட்டுக்கு போகிறது இல்லை. அங்கே போய் ஏன்னா அங்கே போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரர் அங்கே கூப்பிட்டுப்பாங்க. இவரும் அங்கே போயிடுவார். ஃபேன் இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம போய் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க மேம். சரி நான் வீட்டுக்காரர் அங்கே போய்ட்டு பக்கத்தில் போய் நீ ஏன் இங்கே வர, நீ போய் உங்கள் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. மாமியார் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என் புள்ள வந்து நீ பின்னாடி வந்துடுவியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை பற்றி தெரியாது, நீ ஏன் புள்ள வாங்கின அப்படின்னு மாமி கிட்ட. ஏன் இவங்க இப்படி கேட்குறாங்க? நான் போய் யோசனை. லவ் மேரேஜா? இல்லை, மேரேஜ் ஆகி டைவ் ஆயிடுச்சு. அவருக்கும் அதே மாதிரி மேரேஜ் ஆகி ஓடி போயிட்டாங்க. ஆனால் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க மேம். ஆனால் அந்த பொண்ணு உயிரோடு இருக்குதா இல்லை என்ன ஆச்சுன்னே அது விலாவரி அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லவே இல்லை. பேப்பரில் சைன் வாங்கி காட்டினாங்க. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கு எல்லாருக்குமே காட்டினாங்க மேம். அதை பார்த்து அப்படி சொல்கிறீங்க? ஏதாவது சந்தேகமா உங்களுக்கு? ஆமாம் மேம், அதில் பயங்கரமான சந்தேகமும் இருக்குது. என்ன சந்தேகம்? அந்த பொண்ணு அது உயிரோடு இருக்குதா இல்லை போயிடுச்சானே தெரியல. அவங்க எடுத்துருந்த சீர்வரிசையெல்லாம் அந்த வீட்டில் தான் மேம் இருக்குது. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு பட்டு போடுறதுலேருந்து எல்லாமே அந்த வீட்டில் தான் இருக்குது. நான் கேட்டதுக்கு ஓடி போன பொண்ணு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும் இல்லையா, அவங்க ட்ரெஸ்லாம் ஏன் இங்கே வச்சுருக்குன்னு கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிட்டு விட்டு போயிடுச்சு. அது அவள் வரமாட்டா அப்படின்னு சொன்னாங்க. அது நம்பி தான் என்னை கொடுத்தாங்க. சரி நம்மளும் 2ஆம் தரம் அவரும் 2ஆம் தரம். என்னாச்சு உங்கள் முதல் ஹஸ்பண்ட்? அவர் வந்து அண்ணன் பொண்டாட்டியை சொந்தமாக வச்சுருந்தார் மேம். 7 வருஷம் தான் அவங்க அண்ணன் செத்து. இவர் வச்சு எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவங்க தான் எனக்கு ஃபஸ்ட் மேரேஜ் இவங்க தான் பண்ணி வச்சாங்க. அப்பா அம்மா தான். அது பிடிக்காதான் கல்யாணம் பண்ணாங்க. அடித்து உதச்சி தொடப்பு வீட்டில் அடித்தாங்க. நம்மளுக்கு இந்த இடத்து ஆகாதுன்னு சொல்லிட்டு 4 மாதமாக வேறு இருந்தேன். அதோடய வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து. அந்த குழந்தை இருக்கா? அது செத்து போச்சு. அதோட இருந்தெல்லாம் தான் அடிச்சு. எப்படி இருந்து போச்சு? கர்ப்பத்திலேயே இறந்து போச்சு 8 மாதம். அது வீட்டுக்காரோட இல்லாதனால எனக்கு இது கல்யாணம் லவ் இதில் எதுவுமே தெரியாது. ஆனால் வேலைக்கு அமிச்சாங்க, படிக்கலை, போயிட்டு இருந்து சாமி இருந்தனால என்னவோ தெரியல. எவ்வளோ பேர் லவ் பண்ணல சொல்லுவாங்க, எனக்கு அதை பற்றி தெரியல. எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிடுவேன் சொல்லிட்டு இந்த மாதிரி அடிச்சு வச்சு பால்காரங்க கூட யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அடிச்சு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பொண்ணு தப்ப போயிருமோ அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி என்ன இது எனக்கு தெரியாது மேம். எவ்வளோ நாள் அவரோட இருந்தேம்மா? அவரோட நான் 5 மாதம் இருந்திருப்பேன் மேம். தப்பானதெல்லாம் பண்ணாங்க மேம். அவங்க அண்ணன் மண்டாட்டி வச்சுட்டு வேற மாதிரிலாம் பண்ணாங்க. அது வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் அது சொன்னேன் அந்த மேடத்துக்கிட்ட, போலீஸ் மேம்கிட்ட சொன்னேன். நீ என்னடா குழந்தை போய் இப்படிலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதோட வந்துட்டா வீட்டில். ஒன்று டார்ச்சர் பண்ணாரா? அது வேற மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணாங்க மேம். அந்த பொண்ணு இந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க பொழுது மேம். வாழ விடாது. அது 6 மாதத்துலேயே போயிடுச்சான். 3 மாதம் ஆயிடுச்சு எனக்கு மேரேஜ் ஆகி. இப்போ கோயிலாண்ட வந்து மச்சான், அவங்களோட மச்சான் கோயிலாண்டு உட்காந்து கத்திட்டு இருந்தார். என் கூட வாழ வரல, இந்த மாதிரிலாம் பண்ணுறா, சித்திரவதை பண்ணுறா சொல்லி திடீர்னு. அப்போ எனக்கு தெரியாது. எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க, என்னோட வீட்டுக்காரம்மா அது உன்னை போக சொல்லுமான்னு. நான் போய் கேட்டேன், ஏன்னா இங்கே வந்து கோயிலாண்ட வந்து உட்காந்துட்டு அசிங்கப்பத்தின்னுக்கிற, வேணா எங்கள் கூப்பிட்டு போய் வீடு வச்சுக்கிறேன், நான் அவங்களுக்கு உங்க கூட வர விருப்பம் இல்லை, எங்கன்னா பக்கத்தில் வீடு பார்த்து வச்சு இருங்களேண்ணான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அவங்க அண்ணனும் தங்கச்சி ஒன்றா இருப்பாங்க, நான் வச்சுட்டு வாழணுமா, அந்த நீ தான் 2ஆம் தரமா அவனை கட்டிட்டு வந்திருக்கல, இனி போ படுவு அப்படி சொன்னாங்க.
என்ன இப்படி சொல்கிறாரு, எது கோவத்தில் சண்டையில் சொல்கிறாங்க பொழுதுதான் சத்தியமாக நினைச்சேன் மேம். நான் அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா. நான் 7 மாதம் கர்ப்பிணி, வெளியில் போடின்னு சொல்லிட்டு தாலியாக இருக்க மாட்டாங்க மேம். நீங்கள் எதுக்கு ஆக்குறீங்க, நானே அத்து தரேன், நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அண்ணாந்தர கல்யாணம் ஆடவைவன் என் பிள்ளைய மயக்க வந்துட்டான் அப்படிலாம் சொன்னாங்க. அதோட சண்டை போட்டு போகணும் தாலி எடுத்து அவங்க அண்ணனை ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. நீ தானேப்பா கட்டி வச்சு இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு. அப்போ அவங்க வந்து கேட்டாங்க, மயக்கிச்சு விந்துட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் அவர் வந்துட்டு நம்ம பிரச்சனை ஏமா இந்த மாதிரி பண்ணுன்னா என் தாலினா அக்க வராங்க, அவங்க ஒரு ஜனத்துக்கு அவங்க கூட்டிட்டாங்க அவ்வளோ பேருமே. சரி நான் கர்ப்பிணியாக வேற இருக்கேம்மான்னு சொல்லிட்டு அவங்களே திட்டினாங்க. முதல் வீட்டுக்காரர் வந்து அண்ணி கூட தப்பான உறவு சொன்னேன். இப்ப இந்த வீட்டுக்காரர் வந்து தங்கச்சி கூட தப்பான உறவு சொல்ற. இது உன்னோட கற்பனையா? சத்தியமா நம்ம கற்பனை இல்லை. அதுக்கப்புறம் அங்கே போய் வாடகை வீட்டில் இருந்தேமே, அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, என்ன வாடகை வீடு வச்சிருந்தமே அந்த பொண்ணு வாடகை வீடு வச்சு தகராறு பண்ணிக்கிறது. எந்த நேரமும் 24 hours ஃபோனில் பேசினே இருப்பார் எங்கள் வீட்டுக்கு. இது பொண்ணு பிளாக்மெயில் பண்ணுறது போலுக்குது மேடம். எனக்கு இதெல்லாம் தெரியாது. சரி அவங்க ஏதோ அவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை, நான் அதை அப்படி விட்டேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தது கூட எங்கள் வீட்டுக்காரர் என் கூட இருக்க விடல. என்ன குழந்தைமா அவனுக்கு? பொண்ணு குழந்தை 2 இருக்கு மேம். அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை இன்னொரு அது வந்து ஏமாத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க மேம். இந்த மாதிரிலாம் தெரிஞ்சது நான் வேணாம், எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒதுங்கி வந்துட்டேன், இனிமேல் நான் உங்க கூட தான் இருப்பேன், எங்கள் தங்கச்சி எங்கள் அம்மாவை நினைக்கவே மாட்டேன், நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏமாத்தி எங்கள் அம்மா வீட்டில் 4 மாதம் எங்கள் வீட்டில் தின்னு போட்டு ஆம்பளை புள்ளியாக இருந்து அவனை தங்க மாதிரி வச்சிருப்பாரு ஆசாத்தின்னு சொல்லிட்டு என்னன்னு ஏமாத்தி அந்த புள்ளியை கொடுத்துட்டு போயிட்டாரு. அது பொட்டை புள்ளி ஆகி போச்சு. அவங்க அம்மா பிரசவத்துக்கு போயிருக்கேன். அவங்க அம்மா பார்த்தது பொட்டை பிள்ளை, ஏமா என் பிள்ளையா வரணும், நீங்களே போய் பாருங்க, எதுக்கு இங்கே கூப்பிடு வரேன்னு சொல்லி எங்கள் அப்பா அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் பெத்து எடுத்துட்டு அப்போ வீட்டுக்காரர் பார்க்கணும். இவ்வளோ பிரச்சனை இல்லை, எதுக்குமா 2வது பெத்து? தெரியாது, அவர் வந்து ஏமாத்தி கொடுத்துட்டாரு. சரி அதோட தான் போச்சு. இனிமேல் இப்போதே வந்து இருப்பான்னு பார்த்து இப்பயும் இருக்க விட மாட்டேங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. 1.5 லட்சம் சீட்டு போட்டாரு மேடம். அதையும் வாங்கிச்சு அந்த பொண்ணு ஏமாத்தி. அங்கதான் இருக்கா, வீட்டுல தான் இருக்கா, புருஷனோட போய் வாழல. அதுக்கு அழுகுறாரு மேடம் கோயில்ல உட்காந்துட்டு. அதுக்கு குழந்தை இல்லையா? 2 பசங்க இருக்காங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு, ஒரு பொண்ணு குழந்தை இருக்கு. நான் சொன்னேன் அதுக்குள்ள தலைக்கு மேல வளர்ந்துருச்சு. நம்ம பள்ளிங்க சின்ன பிள்ளைங்க பால் குடிக்கிற இசுங்க இதை பாருங்க. அதை பார்க்காத அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறாரு மேடம். இது வரைக்கும் நிம்மதி கஞ்சி ஊத்துறதே இல்லை. எல்லாமே எங்க அம்மா அப்பா 1 லட்சம் ரூபாய் கூட கடை வாங்கி வச்சிருக்காங்க எங்க அம்மா. என்னம்மா வேணும் உனக்கு? எனக்கு வீட்டுக்காரர் வேணும். அதுலதான் எங்க மாமியார் ஒரு ஆளை வச்சிருக்காங்க மேடம். அவங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டாலே போன் பண்ணி கூப்பிடுறாரு. 20,000 ரூபாய் கையெழுத்து போட்டு வச்சிருக்கான். பாடஸ் பையன் இப்ப 3 மாசம் ஆச்சு மேம், என் கூட வந்து இருந்தாரு. பாடஸ் பையன் 20,000 ரூபாய் கையெழுத்து போட்டு போயிருக்காங்க. அவங்க அம்மாவும் அவனும் கையெழுத்து போட்டுருக்காங்க. அந்த 20,000 ரூபாய் தரலாம் அவனை வாழ விட மாட்டேன், போலீஸுக்கு பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படி சொல்லி கோவம் வந்துச்சு. நீ போ, நீ ஏதி கொடுத்துருவேன் அந்த பாட்டு பத்திரத்துல. எங்க அம்மா வீட்டை திட்டுக்கிட்டு நீ கடை கட்டுவேன், சீட்டு போட்டு விட்டு வருவேன். எனக்கு நேரத்துக்கு கோவத்துல சொல்லி விட்டுவேன். ஒரு நாள் சென்று வந்துருக்கலாம். அப்பயும் வந்து நிக்கிறேன் அப்படி தோப்புக்காரனை போட்டு. சரி மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 4 நாள் என்ன சொல்றதுனால டிவோர்ஸ் 50 அவனுக்கு தான் அவன் தங்கச்சின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறான். பத்தி அவன் எப்படியாப்பட்ட ஆளு அப்படி சொல்லிட்டே விடுறாரு அந்த ஆளு. நான் கேட்டதுக்கு இல்லவே இல்லை, அது ஓனர் வண்டி, என் வண்டி கிடையாது அப்படி அவன் தான் சொல்றேன். அது மீனாட்சி வண்டி தான். ஓனர்கிட்ட கேட்டதுக்கு ஓனர்னு சொல்ற அந்த தங்கச்சி வண்டி கிடையாது, அது இவன் வாங்கினதான் தங்கச்சி கொடுத்துட்டான் பழகுதுமா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியேப்பட்ட வாழ்க்கை என்னத்துக்கு நீ வேணான்னு சொல்லி நான் நீங்கள் நைட்டு 11 மணி இருக்கும் அமுச்சிட்டு போனவர் தான் மேடம். ஒரு ஃபோன் பண்ணி கூட பேசணும் மேடம். இது வரைக்கும் 3 மாதம் வாழ்வார், 4 மாதம் வாழ்வார். அது 2 வருஷம், 1 வருஷம், 1.5 வருஷம் அவங்க அம்மா வீட்டில் தான். ஃபோன் பண்ணி அழுவேன். என் வயிற்றுல கொட்டிக்காதீங்க, நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க, 2 பொட்டை புள்ளி வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் மூச்சை பார்க்க பிடிக்கல, என் கூட வாழ பிடிக்கல, என் பிள்ளைங்களை எதுனா கொடுக்கல, எங்கள் அம்மா கூட இருந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறது. வருவாப்பா நீ அவங்க வச்சிருக்கிற ஆள், எங்கள் மாமியை வச்சிருக்கிற ஆள், அவங்களும் அப்படிதான். எங்கள் மாமியார் வந்து கோயிலில் உட்காந்துக்கிறாரு, அவரும் அழுகுறாரு, நான் வெட்டிடுவேன் அவளை பார்த்தேன் அப்படின்ட்டு. எங்கே உட்காருங்கம்மா? உங்க அம்மாவா? ஒரே பொண்ணு தாம்மா, 4 பையன். தெரியாதனமா கொடுத்தோம், கொடுத்தான் அந்த இடம் சரியில்லை. அது அண்ணி கூட தப்பான உறவு சொல்றாங்க. அதனால இப்ப தங்கச்சி கூட சொல்றாங்க. தாயின்னு சொல்லிட்டு தாய் மாதிரி இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வேணாம், என்னாட்ட பொண்ணு அவளே வாழட்டும், அவளுக்கு புருஷன் இல்லையா செத்துட்டானா,
அதனால வாழ்ட்டுன்னு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டான். அது உண்மைதானா? உண்மை. அதோட வந்து ஒரு நாள் 3 நாளாக இருந்தாங்க, 10 நாள் தான் இருந்தாங்க. அதில் மாசமாயிட்டான். அதை வந்து கலைச்சிடலாமான்னு என்ன சொல்லிடுச்சு, வா நான் பேர்த்துக்கிட்டு அவன் பேரை சொல்லி நான் வாழ்ந்துடுறேன், ஏன்னா அண்ணன் தம்பி 4 பேர் அசிங்கமாக பேசக்கூடாது என்ன, அதனால இருந்துடுறம்மா என் தலையெழுத்து அவ்வளோதான்னா. ஏன்னா அம்மாவை மாதிரியே ஆயிடக்கூடாது, எனக்கும் 2ஆம் தரம் தான், அதுமாரி ஆயிடக்கூடாதுமா அண்ணா. சரின்னு சொல்லிட்டு அது ஒரு 4, 5, 6 மாதம் இருந்து செத்துருச்சு வகுத்துலேயே. சரிண்ணா அதை கழிச்சிட்டு ஒரு 2 வருஷம் வச்சுருந்தோம். அதுக்குள்ளே நான் என் புள்ளியோட மச்சான் ஒருத்தன் ஊர்லேருந்து வந்துருந்தான், திருச்சியிலேருந்து. அந்த பையன் என்ன சொன்னான், நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று நான் கட்டிக்கிறேம்மா ஒன்று, நீ கவலைப்படாத நீ அப்படின்னு சொன்னான். வயசில் இவளோட ஒரு 2 வயசு கம்மி அவன். பரவாயில்ல நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டோன்னா சரின்னு இருந்துட்டுக்குள்ளேயே அவன் ஊருக்கு போயிட்டான். அப்போது என்ன பண்ணா, என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிக்கிறான், அவனை போய் கேளுங்க நான் கட்டிக்குவேன் அவனை தான்னா. சரின்னு நாங்கள் போனோம் காரை எடுத்துக்கிட்டு. போய் கேட்க பார்த்து அவங்க சட்டிக்கிட்டு அவங்க அம்மா காட்டினாங்க, வயசு இல்லை அதுவும் கொடுத்துட்டு அத்துட்டவா நான் எப்படி கொடுக்க முடியும், அதனால வயசு இல்லை, வயசு இருந்தால் நான் கட்டி வச்சிருவோம்மா அப்படின்னாங்க. சரி அதுவும் முறை வயசு இல்லையா. சரின்னு நாங்கள் இட்டு வந்துட்டோம். வந்த கூட அவங்க அண்ணன் வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தான் வாடகைக்கு எங்களுக்கு. அப்போ பொண்ணு நல்லா இருக்குது, என் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி ஓடிடுச்சு, அந்த பையனுக்கு கொடுங்க, மாதம் 5000 ரூபா சம்பாதிப்பான், நான் என்ன செய்யணும் அதெல்லாம் செய்வான், கொடுங்கன்னு சொன்னதும் அந்த ஆள் நல்லா பிழைக்கிறான். அந்த ஆளுக்கு 2ஆம் தரம் தான் அது இங்கே வந்து கட்டினது. சரி அதை மாதிரி வச்சுக்குவான் நம்ம பொண்ணுன்ட்டு அவன் பேச்சு கேட்டு விசாரிக்க கூட இல்லை. சரி அவனும் 2ஆம் தரம் இது 2ஆம் தரம்ட்டு கோயிலில் இட்டு போய் தாலி கட்டி வந்துட்டோம். கொஞ்ச நாள் ஒரு பொண்ணை பெற்றுட்டு நல்லா நான் படிக்காதவம்மா, எனக்கு தெரியாது, என் பொண்ணுக்கு எடுத்துட்டோம்மா நான், அவன் நல்ல வாழ்க்கையே இல்லைம்மா, அப்படியே தண்ணியில் மாதிரி தான் தெளிகிறான், உயிர் வாழ்ந்தே அறுது, நினைச்சா தூக்கம் வர மாட்டேங்குதுமா எனக்கு. அம்மா கட்டி கொடுத்து 3 வருஷம் என் வீட்டில் வந்துருந்தான். அது வேற மாதிரி பொண்ணு அந்த அப்படியே அதை நான் உதைக்கணும் வெட்டணும்னு சொல்லவே கூப்பிட்டு வந்துட்டாங்க, பொருளெல்லாம் கூட அங்கே போட்டு இன்னமும் இங்கே தாங்கிறான்னு சொன்னதுக்கு அவனை மண்டையை உடச்சிருக்கிறாங்க. மண்டையை உடைச்சு வீடெல்லாம் ரத்தம். ஆனா அவங்க சொல்றாங்க அவங்க மண்டையை உடைச்சது அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இல்லை எதுனா ஆச்சா அது கூட வீட்டுல தெரியாதனமா கூப்பிட்டு மேடம், பயமா இருக்கு. உயிருக்கே உத்தரவாதம் இல்லை மேடம். வீட்டுக்கார் பொழுது தெரு மேல உட்காந்து அழுது என் வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, தெரியாதனமா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் பசங்களுக்கு அப்பா வேணும், ஒரு தங்கச்சி மாதிரி அழுதான் ஏமா அழுகுற அப்படி இப்படி சமாதானப்படுத்தோம். ஆனா இவரு அது தொடைய பிடிச்சி பண்ணிடுறாரு, கடந்து பிடிச்சி பண்றாரு, என்னென்னோ பண்ணாரு மேடம். அவருக்கு எப்படி ஆச்சரியமா போச்சு. அவங்க அம்மாக்கு தெரியுமா அதெல்லாம் பண்ண? எதிர்க்கே இருக்காங்க மேடம் அவங்க. அந்த வீட்டுல ஒரு லைட் கூட எரியாது, இப்படி இருட்டோன்னு நான் போய் சொன்னேன்னா இருட்டோன்னு. அந்த ஆள் ஒரு ரூம் 2 ரூம் தான், அந்த ஆள் பக்கத்துல படுத்துப்பான், அதுக்கு பக்கத்துல எங்க மாமியார் இப்படி நான் அதுக்கு மேல அந்த அம்மா கட்டில படுத்துப்பாங்க. அந்த அம்மா முடி எங்க வீட்டுக்கார தொடையில படிச்சு ஒரு நாள் பார்த்தேன். அப்புறம் ஒரு 2 நாள் அது எப்படி சொல்றதுன்னே தெரியல, 2 நாள் ஒண்ணுமே இல்லாத பார்த்துருந்தேன் எங்க வீட்டுக்கு. நான் எடுத்துட்டேன் ஒரு நாள் எங்க மாமியார் எடுத்துவிட்டான். அந்த பொண்ணு முடி தொடையில கிடந்தது. எனக்கு அப்பவே என்ன நீ இப்படி இருக்கே மாட்டேங்க வீட்டுக்காரர் அன்னைக்குதான் திட்டினேன் நான், உனக்கு அறிவு இல்லையா, என்னதான் இருந்தா கூட உங்க தங்கச்சி வாழ வெட்டியா இருக்குது, நீ என்ன அப்படி போட்டிருக்க ட்ரெஸ்ஸுன்னு கேட்டதுக்கு அது குடிச்சிருந்தேன், அந்த மாதிரி குடிச்சிருந்தா நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாம், எங்க வீட்டோட போயிடலாம், வேற எங்கன்னா வீடு பாருன்னா அதை பத்தி காதலே வாங்க மாட்டார் மேடம். அதுவும் வெக்கங்கிட்டு போய் எங்க வீட்டுக்காரர் தான் சுத்தும், ஜாக்கெட் தைக்க போவாரு, மழை பெஞ்ச கொடை எடுத்துட்டு ஓடுவார். என்ன மாசமா இருக்கிற நேரம் மாசம் கருப்பி கூட இல்லாத சந்தைக்கு அனுப்புவாங்க மேடம். போமா நடந்தா நல்லது தான் வரணும்ல வீட்டுக்காரு. அந்த பொண்ணு போற நீ மட்டும் ஒடியாருவாரு கூட, நான் போனேன்னா வரவே மாட்டார். வீட்டுக்கார் வருவாரு வீட்லயே தான் இருக்கலாம், அவங்க வீட்லதான் உட்கார வச்சு சாப்பாடு போறாரு, வேலைக்கு கூட போறது. அந்த பொண்ணு லைட்டா கையில அடிப்படுறதுக்கு வாடகை வீடு பார்த்தா அதையும் வாடகை வீடு வைக்கணும். அந்த மாதிரி 2 டைம் இருந்தாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு, என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தெரு மேல போயிட்டு அழுத நான். என் பொண்ணுக்கே கூட்டி உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டேன் எங்க மாமியார். உனக்கு அறிவு இல்லை, உள்ள விட்டு வெளியே நிற்கிறியா, இல்லை சோறு இப்படி கேட்டேன் மேம். நான் தெருவில் இருக்கிறவங்களும் அப்படியே பார்த்தாங்க. பார்த்துட்டா இங்க இந்த குடும்பமே சரியில்லைம்மா, என் வீட்டுக்காரன் எனக்கு வாங்கி கொடுத்துருவேன், 2ஆம் தரம் ஆகி போச்சு எனக்கு. எங்க வீட்டுக்காரன் எங்க மாமியார் கொஞ்சம் கேளுங்க மேடம், அவங்க வச்சுக்கிறதா இருந்தா இருந்துட்டு போட்டோம், அவங்க தங்கச்சியோட தான் அவர் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் விட்டு கொடுத்துறேன் மேடம். அப்போ அப்படிதான் விட்டு கொடுத்துட்டு வந்தேன். பார்த்துட்டு இப்போ நான் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். இது உங்க சந்தேகமா கூட இருக்கலாம், பாப்போம் அவர் என்ன சொல்றாரு பாப்போம். என்னங்க பிரச்சனை? இல்ல அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுமா. என்னோட இருக்கிறது இல்ல, போன மாசம் வரைக்கும் இருக்கு. போன மாசம் எங்க இருந்து கேளுங்க. போன மாசம் வரைக்கும் எங்க இருந்த? அதான் 3 மாசம் கூட இருந்தேன். இது மட்டும் கேளுங்க. போன மாசம் வரைக்கும் எங்க இருந்து கேளுங்க. 2 மாசம் இருந்தேன். எத்தனை மாசம் வந்து இல்ல அதுக்காக போன மாசம் வரைக்கும் எங்க இருந்து கேளுங்க. சரி உங்க தரப்பு சொல்லுங்க.
ஏற்கனவே இந்த மாதிரி பேசுகிற இந்த ராணிப்பேட்டை டாக்டர் சொல்லும்போது கம்மியாக கொடுத்தாங்க. இவங்க கொடுத்தாங்க போயிட்டு இதே மாதிரி தான் நல்லா 6 மாதம் 9 மாதம் நல்லா இருப்போம். இந்த பொம்பளை கவனம் குசு குசுன்னு பேசும். நம்மளுக்கு மேல பல்ல வச்சிரும் நான் இவங்க சொல்றேன். நல்லா அவங்க கேட்டுக்கோங்க. எல்லாம் இந்த பிச்சை எடுத்துக்கணும். நல்லா கேட்டுங்க, இவங்க தான் கெடுக்கிறது எல்லாமே. நீ பண்ண வேலைக்கு அந்த ஊர்ல வந்து அவங்க அம்மா கூட சொல்லுவாங்க, அட்ரஸ் இல்லாத போயிருப்பா. அவங்க அம்மா கூட சொல்லுவாங்க. ஊர்ல வந்து நீங்க அவங்க கேட்டு சித்தி பாருங்க. இருக்காங்க பக்கத்துல, 2 தங்கச்சி இருக்காங்க. அக்கம் அவங்க 2 பக்கம் தங்கச்சி கேட்டுப்பாங்க. பக்கத்து வீடு தானே. அவங்க கூட 2 தங்கச்சி இருக்காங்க, பெத்த தாய் இருக்காங்க. டேய் 3 அவங்க மாசம் கேட்டு பாருங்க. 3 மாசம் எங்க வீட்ல நீ சோத்தீங்களா? உன் வீட்டுல முன்னாடி ஆக்கி சாப்பிட்டே இருக்கேன். நான் வாங்கி போட்டுருக்கோமா? போய் மேடம் நான் வாங்கி போட்டுருக்கோமா? சும்மா விட்டு 3 ஓடிடுவாரு. மாசம் நின்று 3வது மாசம் 1.5 நான் லட்சம் வாங்கி சீட்டு போட்டு போட்டுருக்கேன். நம்ம தங்கச்சி சாப்பாடு கொடுக்குறாரு மேடம். 1.5 லட்ச ரூபா சீட்டு போட்டு விட்டுக்கிறாரு. யாருங்க உங்க தங்கச்சி? எங்க தங்கச்சி கூட பேர் தங்கச்சிங்கம்மா, பேரு மீனாட்சி. ம். அவங்க வந்து காதுல பொண்ணு கொடுத்துருக்கோம். அவங்க அம்மா என்ன அவங்க சொன்னாங்க? அங்க மீனாட்சி இருக்காங்க. பரவாயில்ல, ரெண்டும் ஒண்ணாயிட்டேன் அப்படின்றாங்க. ம். நீங்க சொல்லுங்களாம்மா, நீங்க வந்து விசாரணை பண்ணுங்க, இதுக்கு ஒரு முடிவு எடுங்க. இவங்க ஏற்கனவே என் மேல டேஸ்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்ப கூட போனேன், நான் போயிட்டு அலைஞ்சு நீங்க தங்கச்சியை மட்டும் தான் பாக்குறீங்களா, அவங்கள பாக்குறது இல்லையா? இல்லம்மா, நீங்க விசாரணை பண்ணுங்க, ஊர்ல வந்து சத்தியமா விசாரணை உண்மை பண்ணுங்க. மேடம். ஆனா தங்கச்சி மடியில போய் படுக்க சொல்லாத. நீங்க வைக்கிறது, சொல்லுங்கம்மா. தங்கச்சி கட்டி போய் சொல்லாத. பிடிக்கிறது ஏமா ரொம்ப கேவலமா நடந்துப்பாரு. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என் வீட்டுக்கு போனது இல்ல. கூட்ட சொல்லுங்க, உண்மை என்ன இவங்க தெரியும். கேட்டு பாருங்க, கல்யாணத்துக்கு இந்த அம்மா வரல, இந்த அம்மா வரல. உடம்புல, இதா இப்ப இங்க. இவங்க அப்பா வந்திருக்காரு. இங்க படுக்க வச்சு என் பாருங்கம்மா. வீட்டுல ரொம்ப அது பிடிக்கும் சொல்றேம்மா. மேடம். பிடிச்சதான் மேடம் மேரேஜ் பண்ணேன். நான் என்ன பார்த்ததுமே ஏம்மா? பிடிச்சிட்டு இருக்கு. மா, ஆனா இவர் இவள பண்றது பேசுறாங்கல்ல, ஆண்டவன் இப்ப தான் அவங்க அப்பா வந்திருக்காரு, அவங்க அப்பாவும் கேளுங்க. ஐயோ ஆண்டவன் தான் இப்ப அறியும். வெளில நிக்கிற ஒருத்தர் வந்து அவங்க அப்பாவும் கேளுங்க. சங்கர், இப்ப எனக்கு என்ன தெரியணும்னா, சொல்லுங்க. உங்க தங்கச்சி உங்க வீட்டுல தான் இருக்கு? இல்லம்மா, அவங்க வீட்டுல இருக்காங்க, காவிரி பாத்துல இருக்காங்க. அவங்க போய் மேம் அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. நீங்க வேணா தெருவுல கூட அவங்க ஏன்னா சரி, பொய். நம்ம கலாச்சாரத்துல இந்த தங்கச்சியை கட்டி பிடிக்கிறது, மடியில படுக்க வைக்கிறது, சரிங்கம்மா, இதெல்லாம் உண்டா? சரிங்கம்மா, இருங்கம்மா வரேன். அதான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் நானு. கல்யாணம் பண்ணி இவங்க அண்ணன் ஏழுமலையும் எங்க அம்மாவோட தங்கச்சி பையனும் என்ன சொன்னாங்க, வீட்டோட மரும பிள்ளைய வச்சுங்கன்னு சொன்னாங்க. உங்க அம்மா தான் சொன்னாங்க. ஆனா இருங்க. அந்த 5 வருஷத்துல வந்து உங்க வீட்டுல இருந்தான். உங்க வீட்டுல தெருல வந்து மொத்தம் 4 வீடு 5 மாத்திரம். வருஷமா 4 நான் இதே மாசம் வந்து கழிச்சு இவங்க அதான் சொந்த வீட்டுல 1 மாசம் இருந்தா, உங்க சொந்த வீட்டுல யாரு இவங்க ஆயா அவங்க தங்கச்சி இருக்காங்களா? நான் கேட்டதுக்கு இல்லம்மா, நீங்க பதிலே அதாம்மா. சொல்லல. அப்படி இவங்க நீங்க கேக்குறீங்களா, கலாச்சாரம் கேக்குறீங்களா? இந்த 5 வருஷம் ஒரு நாள் வீட்டுக்கு போயிருப்பேன், எங்க வீட்டுக்கு போயிருப்பேன் நானு. பாடி. அது சொல்லுங்கம்மா ஐயோ, நீங்க. போய் ஆனா மேம். தப்பு ஒரே ஒரு தப்பு பண்ணாம, நான் ஒரே ஒரு தப்பு பண்ணேன், ஒன்னும் ஒத்துக்கிறேன் நான். என்ன தப்புனா, இவங்க நாகராஜ் ஏழுமலை கண்ணா வரல, இவங்க சித்தி 2 சித்தி அவங்க ஆயா எங்க அம்மா எங்க தங்கச்சி கல்யாணம் பண்ண மறுநாள் பெரிய பாலத்துக்கு கூட்டு போனாங்க. மினி ஆட்டோல போயிட்டு வரும்போது நைட்டு 10 மணி ஆச்சு. வீடு வரும்போது நான் குழந்தை எங்க அப்பா வந்து சரி கிடையாது. இந்த ஊருக்கு வரும்போது எங்க அம்மாவும் தங்கச்சி நான் கூட்டு வந்தேன். எங்க தங்கச்சி நான் கால் பண்ணி கொடுத்தேன். எங்க அப்பா திருச்சி இருக்காருமா, சொந்த ஊருக்கு திருச்சி. என் தங்கச்சி குழந்தைல இருந்து நான் தான் வளர்க்குறேன். நான் எங்க ஆயா இருக்காங்க, அவங்க வளர்த்தாங்க, எங்க தங்கச்சி நான் வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்சது அப்புறம் வந்து தங்கச்சி நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் தான் எங்க அம்மா ஒரு பொண்ணு நான் தான். 3 வருஷம் இருமா கம்முனு சொல்லட்டும். என் தங்கச்சி உசுருங்கம்மா. இந்த ஒரே தப்பு என்னன்னா, எல்லாம் கும்பலா வரும்போது தூக்கம் வந்து சொல்லிச்சு. நான் என்ன பண்ண, கால் நீட்டி படுத்துக்குமான்னு சொன்னேன். நான் அன்னைக்கு வந்து கூட அவங்க ஆயா இருக்காங்க, சித்தி இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இதுதான் நடந்த உண்மை. ஆட்டோல வரும்போது கால் நீட்டிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கால்ல பட்டுச்சு. இந்த கால் நீட்டி கால்ல படுக்க வச்சிருக்காங்க. இங்க மேம் அந்த ஒரு பண்ண தப்பு தான் இவங்க வந்து இன்னும் குத்தி குத்தி காமிக்கிறாங்க. எப்படிமா நான் ஒரே இவரு 4 பேர் அண்ணன் தம்பி, எனக்கு ஒரே அதான் இல்ல, தங்கச்சி. உன் மச்சான் அந்த மாதிரி பழங்க நம்ம சொல்லுங்க. 4 பேர் அண்ணன் தம்பி எங்க வீட்டுல. நான் ஒரு பொண்ணு. சீமந்த் காலை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டாரு. சீமந்தமே அங்க நடக்கலாமா? நீங்க விசாரணை பண்ணி எல்லாம் இவங்க எல்லாம் நடந்துச்சு எல்லாமே. உங்க நடக்கல? சீமந்தா மறந்துட்டியா? எங்க இருந்தோம் நம்ம? தலை சுத்துதான். சரி, அப்ப எங்க இருந்தோம் நம்ம சொல்லுங்க. எங்க இருந்தோம்? உங்க வீட்ல சண்டை உங்க வீட்ல இருந்து 7 கூட்டி மாசத்துல வந்தேன். சண்டை போட்டு நடந்துட்டா. அப்புறம் உங்க வீட்ல இருந்து கூட்டி வந்தேன். 10 நாள் 2 மாசம் இல்ல. 10 நாள் திருட்டு கேஸ் நடந்ததா உங்க அண்ணனுக்கு உனக்கும். அதுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்குங்க. எங்க திருடுனாங்க? எங்க திருடுனாங்க? அதெல்லாம் வேணாம், இப்ப வேணாம். சொல்லு, அந்த மாதிரி சொல்லு, சரியா? சொல்லு. அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் முடிஞ்சு போட கதை. அவங்க தோட்டத்துக்காக சரி, சொல்லு. முடிஞ்சு போட வச்சுட்டு அவங்க தோண்டி என்ன வந்து கேட்கறதுக்கோங்க. இல்ல, இப்ப நீ வந்து சொல்லு. உங்க திருட்டு கேஸ்ல உங்க அண்ணன் நீ மாட்டிட்டு எங்க அதான் எங்க மாட்டணும்? என்ன சொன்னீங்க? எங்க மாட்டணும்? 10 நாள் ஒளிஞ்சுக்கன்னு சொன்னாங்க மேம். எங்க அதுக்கு எங்க அவர் இவர் மாட்டணும்? என்ன சொன்னாரு, எங்க அம்மா வீடு தான் சேஃப்டி, அங்க போயிடலாம்னு சொல்லிட்டு வேணாம் மேடம் முடிஞ்சு போன கேஸ் மேடம் தேவையில்லாத அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் அடிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் என்னத்துக்கு நம்மளுக்கு நோண்டிக்கிட்டு அவங்க நம்மள கேட்பாங்க, ஏமா நீ அதெல்லாம் போய் சொன்னேன்னு. 10 நாள் ஒளிஞ்சு சொன்னதுக்கு போன மேடம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு நேர மாசம் கர்ப்பிணி. அப்ப என்ன சொன்னாங்க, சீமந்தம் பண்ணியே ஆகணுமான்னு சொன்னாங்க. அப்பயே அங்கேயே நிறுத்திக்கிட்டாங்க. எங்க அம்மா ஒரே போன் தான், நான் என்ன போன் பண்ணி சொன்னாலும் எங்க அம்மா அதே செய்வாங்க மேம். கடை வாங்கினாலும் கடை வாங்கினாலும் செஞ்சிருவாங்க, நகை நட்டை வச்சுனாலும் செஞ்சிருவாங்க. நானும் எங்க அம்மா குசிர் எங்க அம்மா எங்க பாக்கும் போன் பண்ணி சொல்லுமா சீமந்தம் பண்ணுன்னு சொல்றாங்கம்மா, இல்ல குழந்தை உயிருக்கு எதுவும் ஆபத்துன்னு சொல்லுவாங்க. எனக்கு பயமா இருக்குமா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சுமா பயமா இருக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் வரண்டாமான்னு 7 வகை சாப்பாடு எடுத்துக்கிட்டு எல்லாம் எடுத்துட்டு ஆட்டோல எங்க அண்ணன் எல்லாரும் அங்க ஒரு 10 பேர் சோறு போட்டாங்க. நானு அன்னைக்கு என்ன நடந்துச்சு மேம், சாப்பாடு என்ன ஆக சொல்லிட்டு 2 பேர் போனாங்க மேடம். அவங்க சொல்றாங்க அப்ப கூட இங்க பக்கத்துல இருக்குதுரா, அங்க போய் வாழ்ந்துடுறா, ரொம்ப தொலைவு போதுன்னு சொல்றாங்க எங்க மாமியாரு. அதுக்கு இல்ல நான் ராணிப்பேட்டை தான் போகணும்,
4:30 மணிக்கு போனவங்க மேடம் 7:30 மணிக்கு வராங்க மேடம். இவங்க வந்தோடனே கேட்குறாங்க, மாமி என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது, சந்தையை வாங்கி கடை வந்தீங்க 2 பேரும் கேட்குறாங்க. அது சொல்லுது அந்த பொண்ணு, இப்படி செருப்பு கழட்டி விட்டு செருப்புலேயே அடிக்கணும் என்னை பற்றி பேசுறதுங்களேன்னு அப்படியே ஒரு வார்த்தை சொல்லிச்சு மேடம். நான் அப்போ கேட்குறேன் யாரை சொல்லுதுன்னு கேட்டேன். அப்படி இவரு அது அவங்க பொண்ணு சொல்லுது, பொண்ணு வந்து தெரு மேலே விளையாண்டுருந்தது, அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னு. இது எதோ சொல்லியிருக்கு மேடம். சொன்னதுக்கு அவங்க அந்த வார்த்தை சொல்கிறாங்க. அதுக்கு நேரம் என்ன கேட்கல, என் நேரம் கேட்க ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்கலாம். அவங்க மேல தப்பு இருக்கலாம், அதுக்குன்னு அபாண்டமாலாம் பழி போடக்கூடாது. பழி இல்ல மேம், இது பழி. இது கடையில மச்சான கேளுங்க மேடம். நீங்க இவங்க சொல்றதுக்கு 2 பிள்ளைங்களை வச்சு தாழ சொல்லுங்க. 2 பிள்ளை இவங்க மருமக. உங்க பதில் என்ன? எத்தனை வயசுல இருந்து வளர்த்தீங்க? எனக்கு வந்து எங்க 13 வயசு வரைக்கும் எங்க பாட்டி வச்சிருந்தாங்க, அதாவது எங்க அம்மாவோட ஆயா வச்சிருந்தாங்க. எங்க அப்பா சரி கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியும். போய் டீ கிளாஸ் கழுவோம் போயிட்டு லாட்டி ஸ்ட்ரீட் பொங்கல்ல போயிட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஈரோடு போனோம். எங்க பெரியப்பா இருக்காங்களா, அவங்க எங்க தங்கச்சிக்கு வந்து 13 வயசுனா அந்த பொண்ணுக்கு வந்து 12 வயசு இல்லை 11 வயசு அவ்வளோதான் இருக்கும் டிஃப்ரெண்ட். ஆனா வந்து எங்க தங்கச்சி தான் ரொம்ப பாசம் குழந்தைல இருந்து. நான் ஆனா இவங்க 4 பேர் அண்ணன் தம்பிங்கம்மா பக்கத்துல வந்து பார்க்க வேட்டமா எட்டி பார்க்க மாட்டாங்கம்மா. பக்கத்து வீடுமா வர மாட்டாங்க. அது கூட நடுவில் கேக்குறேன் மேம், தங்கச்சின்னா தங்கச்சி ஏன்டா அந்த மேல கட்டி பிடிக்கிறேன்னு கேட்டதுக்கு நீ என்னடா யோகி மாட்டான்னு சொல்லிட்டு மாலை போட்டு எங்க இதுக்கு ஐயப்பனுக்கு கழுத்து பிடிக்க போயிட்டாப்ல. ஒரு அடி விட்டா எங்க அண்ணன் ஏன்டா அப்படி எல்லாம் சொல்ற அப்படின்ட்டு அவங்க அண்ணன் அடிச்சாரு. இவங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, அந்த தெருவுல போய் கத்துறல அசி பொண்ணை விட்டு நீ வெளியிறியா, உனக்கு அறிவில்லையான்னு கேட்டாங்க மாமியாரு. அப்ப கேட்டதுக்கு அப்ப கூட என் வீட்டுக்கார சேர்த்து வச்சுருக்காங்க மேடம். இப்போ 6 மாசம் காலையில உண்டு கதறாங்க புருஷனை விட்டுருங்க. கண்டிப்பா 1 மாசம் இல்ல 2 மாசம் மறுபடியும் ஓடி வேண்டியதான். 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு மேடம். ஒண்ணு உரம் இல்லாத 1.5 லட்சம் மாறுது. பண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு 1 3 மாசம் ஆகுது. வண்டி என்ன பண்ண, இது ஓனர் கொடுத்த வண்டின்னு. வண்டி எங்க வண்டியில இருக்கிறதெல்லாம் எடுத்து அந்த பிறகுலாம் போட்டு சின்ன பையன் கல்யாணம் ஆகாத ஒருத்தர் இருக்கிறான், அவன் எடுத்து மாறி ரெடி பண்ணி கொடுத்தான். மாமாப்பா பிறகுலாம் எங்கன்னா கொண்டு விட்டா என்ன பண்றது, நம்ம வண்டியில உள்ளது அதுல போட்டு காலி மீன்லாம் போட்டு கொடுத்தான். 4 நாள் ஆகல. 4ஆம் நாள் வந்து என் தங்கச்சி வண்டி வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த ஒரு ஆள் வந்து எடுத்தான். அதுக்கு நாங்கெல்லாம் கத்துறோம், இந்த வண்டி கூட போற மாட்டான், போய் அவங்க அம்மா பெற்றுக்க மாட்டாங்க, இந்த புள்ளிகளை பள்ளிக்கூடம் கொண்டு விடணும், ஒரு வகுத்து எல்லாம் இட்டுட்டு போன வண்டியை புடிட்டு போறீங்க, நாங்க வளர்க்காரோம் மேடம், நான் பாத்துக்கிறேன், நீங்க எடுத்துட்டு போங்க நான் பாத்துக்கிறேன்னா. இவன் என்ன பண்ணா, நீ பாக்குறவன் என் வீட்டுக்கு வராது, இந்த மாதிரி பொய் உதவாது. அவங்க வண்டின்னு உண்மை சொல்லிருக்காள்ல, உடம்புலாம் பொய். அவரு சொன்னான்னு வச்சுக்கோங்க மேடம், நீ போயிட்டு இல்ல அன்னைக்கு எல்லாம் இருந்துட்டு கூட மறுநாள் வரலாம்ல, அன்னைக்கு நைட்டே ஃபுல்லா 11 மணிக்கு குடிச்சிட்டு அந்த கெடியாரம் ஒண்ணு வாங்கிட்டு 2 ரொட்டி வாங்கி எடுத்துக்கிட்டு ஆட்டிட்டு 11 மணிக்கு வரேன். என்ன பண்ண 11 மணிக்கு ஒரு நாள் நாங்க ஒண்ணுமே சொல்ல மேடம், காசு சாத்திட்டான் மேடம். நானும் எங்க வீட்டுக்கார ஐயோ அண்ணா வாங்கலாம் கத்துறோம், ஏன்னா பண்ணிட்டா நம்ம மேல வந்துருமேன்னு. அதனால பயந்துட்டு என்ன பண்ண, இந்த மாதிரி திட்டிடுவோம். இன்னைக்கு 11 மணிக்கு வந்துக்கிறான், காசு தந்து கூடாதம்மா, நீங்க எதனா பண்ணிக்கிட்டா நம்ம பேர்ல வரணும். அவங்க சித்தப்பான்றாங்களே அந்த ஆளுக்கு போன் பண்ணி உன் பிள்ளைய கூட்டுக்கப்பா, குடிச்சிட்டு ஃபுல்லா வந்துக்கிறான், என்னன்னா பண்ணிட்டேன் எங்க மேல வந்துடும் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்லிட்டு தொத்தி விட்டோம் மேடம். போயிட்டியே 10 நாள் வருவான் நாளைக்கு கோச்சிட்டு வருவான், இன்னைக்கு வருவான்னு பார்த்தா வரவே இல்லை மேடம். சொல்றேன் போன் பண்ணி, அப்பா ஒரு சிப்பா அரிசி வாங்கி வந்து கொடுப்பா, நானும் கடன் வாங்கிட்டேன் வாங்கறது இல்லப்பா கெஞ்சிரும் மேடம். அதுக்கு சொல்றேன், இப்பதானே சொல்லிக்கிறீங்க, நாசமா போயிடுவோம் மேடம், இப்பதானே சொல்லிக்கிறீங்கன்றா மேடம். என் பசங்க இன்னும் ரேஷன் ஆகி போறோம் மேடம், பொடியை தின்ட்டு ரேஷன் திங்க மாட்டேங்குதுங்க. அந்த பெரிய பொண்ணை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அன்னைக்கு காலைல நான் சொல்றேங்களா, வண்டி வந்து எங்க தங்கச்சி பையன் வண்டி, பேர் மணி, அவன் வண்டி. நான் வேலை எடுத்து வந்தேன், வீட்டுல இருந்து எடுத்து வந்தேன். உண்மையை சொல்றேன் உங்கள்கிட்ட, இந்த பையன் வந்து வண்டி கேட்டான் வீட்டுல, நானும் என் பொண்ணு பசங்க உட்காந்துருக்கோம். வண்டி வந்து என் தங்கச்சி வந்து கேட்டான், சரி எடுத்து போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் வண்டி அவங்க பொருள், உங்க பொருள் கிடையாது, அவங்க பொருள் கேட்டான் கொடுத்துட்டேன். நான் ஆனா உங்க வீட்டு பொருள் வரைக்கும் அழிச்சு கிடையாது. நான் உங்க வீட்டு பொருள் ஒரு குண்டு மணியில கூட அழிச்சு கிடையாது. நான் ஆனா வந்து அவங்க வீட்டு பொருள் கேட்ப நான் கொடுத்துட்டேன். நான் இந்த கரெக்டா 8 மணிக்கு வேலைக்கு போறாள், 7:30 மணிக்கு சாப்பிடுவாங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு, நல்லா குளிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. கரெக்டா வச்சு சாப்பாடோட வந்து, ஏம்மா வீடை போட்டு நீ வெளில போடா, பேண்ட் சட்டெல்லாம் தூக்கி வச்சாங்க. ஏத்தாப்புல எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்நேரத்துக்கு வந்து இவங்க அண்ணன் நாகராஜ் பையன் வந்து பாலமுருகன் அவன் வந்தான், ஏழுமலை பையன் ராஜேஷ் வந்தான். வந்தோன்னு அப்பனா கேட்குறாங்க, இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. கோயிலில் போய் நின்று கேட்டுட்டு பேசிட்டு அங்கே திருப்பி வந்து, ஏப்பா அவன் பொண்ணை போய் சடையெல்லாம் போடாதப்பான்னு சொல்லிட்டு, நான் திருப்பி அங்கேருந்து காலைல நான் வேலைக்கு போகணும், திருப்பி அங்கேருந்து வேற வந்து ப்ரெஷ் கூறி பல்லு வளர்க்குறதுக்கு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, ஏய் போடா அப்படின்னு சொன்னான். நான் கம்முன்னு இருந்தேன். அந்த பையனை கூப்பிட்டு அவங்க அண்ணன் பையனை கூப்பிட்டு அத்தனை சொல்லி காதை திறந்து எடுத்துக்கூடான்னு சொன்னா, இந்த பையன் பசங்க போய் கேட்டானுங்க, ஏய் நீங்க போங்கடா சொல்லிட்டு போயிட்டா. நேராக அங்கேருந்து பிள்ளைங்க பஸ் நடந்து போகிறேன்.
இந்த பசங்க நடுவே பெரிய வந்து பார்த்தானுங்க நீ வந்து போய் சொல்றேன் எப்படி மேடம் எல்லாம் கேட்டுக்கமா அவங்க அண்ணன் பசங்க தானே போய் சொல்லுவாங்களா அவங்க அண்ணன் பசங்க தானே 3 மாசம் இருக்குது ராஜேஷ் பாலமுருகன் அவங்க அண்ணன் தானே தண்ணி போறது ஏங்கம்மா 3 மாசம் வந்து இருக்குது நீ பண்ணது போய் சொல்ற. நல்லா கேட்டுக்கம்மா. நான் என்ன மேடம் சொல்றது இவங்க நான் பேச கம்பு அவங்க சொல்லுங்க கொஞ்ச நேரம் சொல்லு. அவங்க அண்ணன் பசங்க பாலமுருகனும் ராஜேஷ் வந்தாங்க பெரிய வந்தானுங்க கரெக்டா 8:45 பஸ் அங்க காலையில நேரா நான் சொன்னேன் மாமா சைக்கிள்ல போங்க மாமான்னு சொன்னேன் வேலைக்கு நீங்க சைக்கிள்ல போங்கன்னு சொன்னேன் வேற ராஜேஷ் மாமா பஸ் 10:30 மணி பஸ் அவ்வளவுதான் பிள்ளைங்களை வருது ஆனா வந்தா ராணிப்பள்ளில இருந்து சிப்காடு தான் வந்து இறங்கி 10:30 மணி பாலாஜி அந்த வண்டி வரும் 10D அந்த வண்டி அங்கிருந்து அந்த வீட்டுக்கு வரது 1 கிலோமீட்டர் நடந்தா வரணும் நடந்து கரெக்டா வீட்டுக்கு வந்து அப்ப கூட நம்ம 2 பசங்களா போயிடுச்சு அது சண்டை போட வந்து நின்று அப்போ என்ன பண்ண நீயும் வீட்டுல வந்து உங்க அம்மா நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா சின்ன பையன் ஆர்வம் மட்டும் நான் கூப்பிட்டா என் மச்சான் அவனை அந்த பையன் இன்னும் கல்யாணம் ஆகல அந்த பையன் மட்டும் என்ன சொன்னா மாமா வந்திருக்காரு சாய் கொடுங்க முதல்ல படுக்கணும் வீட்டுல அப்படின்னு நான் கிட்ட கொட்டுற படிங்கம்மா கிழிஞ்ச போட்ட லுங்கி அவங்க அப்பா பொங்கல் எடுத்த ஒரு லுங்கி எடுத்தாப்ல அன்னைக்கு தான் கட்டினேன் நான் கட்டிட்டு என்ன சொன்ன காலைல எங்க அப்பா போட்ட லுங்கி அவுத்து போட்டு போடான்னு சொன்னான் அது நான் அப்படி அவுத்து போட்டு ஏன் லுங்கி கட்டிட்டேன் நான் எப்படி அந்த மேடம் பையன் 1 லட்சம் ரூபாய் சீட்டு போட்டு அவங்க தங்கச்சி குத்துருவாங்க உண்மைதான் மேடம். கட்டுறதுக்கு லுங்கி கூட இல்லாத வருவாரா எங்க அப்பா லுங்கி நான் எடுத்து வருவேனா இவர் இருந்துகிட்டு வண்டி வந்து எங்க ஓனர் இருந்துன்னு வரேன் அப்புறம் எங்க தங்கச்சி இருந்துன்னு வரேன் அவர் உங்க சித்தப்பா அவங்க ஆள் வச்சுருக்குது அவங்க அம்மா அந்த ஆள் ஃபோன் பண்ணி சொல்றான் கிடையவே கிடையாதுமா 4500 ரூபா குத்தி வந்தாம வண்டி வாங்குது வண்டி வச்சுக்கலாம் இங்க வச்சுக்கலாம் அவனை விருப்பப்பட்டு தான் நம்ம கொடுக்குறான் நீங்க எதுக்குமா மறைக்கிறீங்கன்னு என்ன கேட்கறாரு ஒரு புள்ள பேத்து கலந்து அதே மாதிரி கதவு சாத்திட்டு அது 10 பேர் வந்து போற இடம் அந்த ஹாஸ்பிட்டல் கதவு சாத்திட்டு இன்னும் சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க மேடம் வந்து கதை தொடுறாங்க நர்ஸ் மேடம் கதை திறக்கவே இல்லை ஃபுல் தண்ணி திறக்கவே இல்லை வெளியே போன அசிங்கமா கேட்டாங்க இவரு நான் சொன்னேன் இல்ல மேடம் நான் தான் தெரியாதனமா நான் தான் போட்டேன் என்னால ஏஞ்சி வர நான் தான் போட்டேன் அந்த இடத்துல காப்பாத்தி விட்டுல அடி வாங்கிருப்பாரு கூட சொல்லுங்க மேடம் அவங்க என்னம்மா பிரச்சனை நீங்க யாரும் பேசக்கூடாது அம்மா அவங்க 2 பேரும் எப்படியே பிரச்சனை தீர்த்துக்கட்டுமா இது நான் என்னம்மா பண்ணட்டும் ஏதோ வருவான் 10 நாளைக்கு ஒரு தடவை சண்டை போட்டால் வருவான் ஏதோ பெத்த கடமைக்கு நான் சோறு போடுவேன் அதோட இங்கே வந்தால் கூட அவன் வேலைக்கு போக மாட்டான் அங்கே இருந்தால் தான் அவன் வேலைக்கு போவான் நீங்கள் பார்த்து என்ன செய்யணுமா அவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சு தனியாக வைங்க நான் வேணாம் இதில் நான் தலையிட மாட்டேம்மா எனக்கு இதெல்லாம் தெரியாதும்மா நானே உடம்பு முடியாமல் இருக்கேன் இதில் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா 1.5 லட்சம் வாங்கியாச்சு மேடம் இனிமே என்ன இருக்குது அவர்கிட்ட அதான் விட்டுதா எவ்வளவு அசிங்கமா இருக்காரு 4 பேர் அண்ணன் தம்பி மேடம் 2 கல்யாணத்துக்கு சரியா போச்சு 82,000 87,000 வட்டி கிட்டியெல்லாம் சேர்த்து எல்லாம் போச்சு எழுதி கொடுத்துட்டேன் வாங்கினவங்களுக்கு நம்ம கடன் அடைக்க முடியல இந்த வீடை எழுதி கொடுத்துட்டேன் தப்பா மேடம் சொல்லுங்க பாக்கலாம் என்னால முடியல கடன் அடைக்க முடியல நான் எழுதி கொடுத்துட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு எழுதி கொடுத்தது வரைக்கும் கேட்க உங்க பொண்ணு எங்க இருக்கா எங்க பொண்ணு காவேரி பக்கத்துல இருக்கு மேடம் வாழாம தான் இருந்துச்சு இப்ப அவங்க வராங்க போறாங்க சேர்றாங்க சரியா நம்ம பிரிக்கணும் ஒரு பொண்ணு வயசுக்கு வர தக்கன இருக்கு அங்கதான் இருக்கிறா அவ இப்ப 10 நாள் அங்கதான் போய் இருக்குது அந்த பொண்ணு புருஷங்கிட்ட பேசுறா வைக்கிறா அதெல்லாம் சேர்றாங்க நல்லபடியா இருக்கட்டும் அதுவும் நல்லா இருக்கணும் மேடம் நான் அதெல்லாம் தப்பு சொல்ல நான் நல்லா இவங்க 2 பேரும் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்க விட மாட்டேங்கிறீங்களே 6 மாசம் என் கூட 1.5 வருஷம் அங்க 3 மாசம் என் கூட 6 மாசம் என்ன செய்யறியா அவனை கேளு எங்க பெத்த பிள்ளை வீட்டுக்கு வந்தா எப்படி நான் சொல்றேன் நான் பேசுறேன் பெத்த பிள்ளைய தள்ளி விட முடியுமா அவனுக்கு யார் இருக்கா ஒருவேளை சோறு இழுத்து போட கூட நாதி இல்ல சோறு கிடைக்கலன்னு சொல்லிட்டியா நீ எச்சு சொல்ற வந்து கதவை புடணும் உங்க அம்மா பேசிக்கிற கதவை புடியா அந்த அண்ணன் உங்களுக்கு கிடைக்குமா அந்த வயிற்று சொந்த கிளப்பி விட்டேன் நானு 1.5 வருஷம் என்ன தனியா விட்டு போனேன் இருமா தொண்டில ஆபரேஷன் பண்ண விட்டு போ என்ன தனியா விட்டு போனேன் எங்க அம்மா அப்பா தான் கூட்டு போய் தொண்டில ஆபரேஷன் பண்ணாங்க தலையில மேடம் பெரிய பாத்துக்கு முடி வந்து அப்படி தொங்குது பெரிய பாத்து அம்மா கண்டிப்பா கேட்காத போக மாட்டாங்க உங்களுக்கு நான் சொல்றேன் 1000 போய் சொல்றேன் பெரிய பாத்து அம்மாக்கு தெரியாது நீங்க பண்ற ஆகாதீங்க இப்படியேதான் அழுவா இப்படியேதான் என்ன இப்படியேதான் அழுவா இப்படியேதான் அந்த ஆள் போன் பண்ணுவான் மேடம் வாங்கிட்டான் பார்ட்டிசிபேட் ஒரு பொண்ணை கட்டிட்டு அவனுக்கு சம்பாதிச்சு போறதா இவங்களுக்கு சம்பாதிச்சு போறதா அவர் யார் மேடம் சொல்லி இவரை கல்யாணம் பண்ணதுல நான் 60,000 கொடுக்குறேன்ப்பா கொடுத்துட்டு நீங்க கூட வீட்டு வாங்கிக்கணும் நாங்க சொன்னோம் எங்களுக்கு 60,000 கொடுக்க வேணாம் உங்க வீடு எங்களுக்கு வேணாம் தேவையில்ல நான் என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுத்துக்கிறேன் என் பிள்ளைக்கு அப்புறம் 1 லட்சம் தாங்க அப்புறம் 1 லட்சம் உங்களுக்கு முதல்ல தெரியாது நான் கையில போட்டு கொடுத்தா நான் பட்டேன் நான் கொடுத்தேன் என் வீட நான் கொடுத்தேன் யாரும் கேட்க என்னது நான் பண்ணி வந்தோன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல நாங்க வீட கேட்கலையே
நீ நேத்து வந்து கேட்காதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். பெரிய பாலத்துக்கு அப்படியே முடி உள்ள வச்சு தொங்குது இல்ல மேடம். மேடம் வவுத்து புள்ள சடை போட்டு தொங்குது. அது சொல்றாங்க அவ தலை சரியா சீவாத விட்டுருப்பாங்க, அதனால அந்த மாதிரி வந்திருக்கும். என் பிள்ளைங்க 4 மாசம் குழந்தை, அவளுக்கும் சடை போட்டுச்சு, எனக்கு சடை போட்டுச்சு. வாடகை வீட்டுல கூப்பிடுறாரு மேடம். இன்னும் வரவே இல்ல மேடம் பிள்ளைங்க கோயிலுக்கு. எப்படி இருக்கணும், கருப்பா இருக்கா சிவப்பா இருக்கா கூட நான் பார்க்கல. பெத்த பிள்ளைங்க சொல்றாங்க. அனுப்பலங்கம்மா, இன்ன வரைக்கும் எங்க அம்மா பால் தூக்கலைங்கம்மா. அவங்க சொந்தத்தை தான் பாக்குறாங்க. சொல்லி முடியும். 2 பிள்ளை நான் பாத்துறோம். இல்ல என் வீட்டுல வந்து ஆத்துல பிறந்தது மேடம். நஞ்சு என்ன போறோம் மேடம்? நஞ்சு நஞ்சு கொண்டு போதீங்கன்னா நீங்க தானே போறீங்க. அதோட வந்தேன். நானு இவங்க ஊரை தாண்டி போய் புதைக்கணுமா மேடம்? தீட்டுமா நம்ம வீட்டுல புதைக்க கூடாது, உங்க அத்தை வீட்டுல புதைக்க சொல்லுமான்னு சொன்னதுக்கு என் வீட்டுல அதை புள்ளி சோறு போடல ஒழுங்கா எப்படி புள்ளி நீ பாக்க முடியும்? அதான் சொல்றேன். விட்டு விட்டு ஓடிடுறோம். நாங்க வளர்க்குறோம். நீங்க பெரியபாளையத்துல அப்படி முடி தொங்குது மேடம், ஜடை போட்டு அந்த பிள்ளைங்களை வராது விட்டுருப்பாங்க. அது கருப்பா கூட வரல மேடம். நான் போய் மொட்டை அடிச்சு பெரியபாளையத்தம்மாக்கு அந்த வேப்பஜலை கொடுத்துட்டு என் பசங்களுக்கு வேப்பஜலை கொடுத்துட்டு வந்தேன் மேடம். சரி இந்த சாக்குல அந்த பாவத்துக்கு தான் இப்படி இருக்கிற பிள்ளைங்களுக்கு காது குத்திடலாம் அப்படின்னு அண்ணன்மாரெல்லாம் வந்தானுங்க. எங்க அம்மா எங்க அம்மா சரி அப்படின்னு கூப்பிட்டோம்னா அம்மா போட்டு வரக்கூடாது, அம்மா போட்டு வீட்டு பக்கம் வந்துடாது. 10 ரூபாய் எனக்கு தேவை. செத்து போனா கூட 1.5 லட்சம் சீட்டு போட்டு விட்டாங்க. அதுக்கு பதில் கிடையாதுங்கம்மா. சீட்டுக்கு 10 பைசா போடலாம். என்கிட்ட 10 பைசா கிடையாது. பாருங்க, நீங்க நம்புறீங்களா? போன் நம்பர் தரேன். இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் காலைல என்ன இந்த சீட்டு மேட்டர்? இந்த பாருங்க, அதான் நான் சீட்டு போட்டு எங்க வீட்டுக்கு குடுத்துட்டேன் நானு. சொன்னதுக்கு அவரு சொல்றாரு அப்படி என் கூட இல்ல 8 மாசம் சொல்ற சீட்டு கட்டுக்கிறோம்னா என்னைக்கு அதான் நம்மளுக்கு தான். அப்ப போய் கேட்டதுக்கு அவர் சொல்றாரு 25 சீட்டு கட்டிக்குதுமா, 2 சீட்டு வந்து தள்ளு காசு எடுத்து அந்த மீனா பொண்ணு வந்து கட்டிட்டு போதுமானாரு. அது எப்படி கட்ட உள்ளான்னு கேட்டதுக்கு நான் வந்து சீட்டு எடுக்கல, நான் சீட்டு போடலாமா, என் தம்பி சீட்டு போடுறான், ஏதோ உங்க ஒய்ஃப்ன்றமலே நீங்க வந்து கேட்கறதுனால நான் பதில் சொன்னமா அவனுக்கு. அவன் 25 சீட்டு 18 சீட்டு கட்டி இருக்கிறாப்புல, 2 சீட்டு அவங்க தங்கச்சி வந்து எடுத்து தள்ளுக்கு சீட்டு கட்டுதுன்னு சொன்னாங்க. அது எப்படி நீங்க கட்ட உள்ளான்னு கேட்டதுக்கு நீ ஆச்சு உங்க வீட்டுக்காராச்சு, இல்லன்னா எங்க தம்பி வந்து பேசிக்கிறேன் தள்ளு காசு நீ அப்படி கட்ட காசு கூட நீ வாங்கிட்டு போயணும். அந்த வாயில அந்த அவர் சொன்னாரு எங்க தம்பி கிட்ட நீங்க கேட்டு ஏதாவது பேசிங்கன்னு சொன்னாரு. ஆனா அதோட ஒரு சீட்டு கட்டிட்டு ஒரு சீட்டு கட்டி என்ன கேக்குறான், ஒரு 5000 எடுத்து கொடுங்க வர மாசம் கட்டுறதுக்குன்னா. இவனை நான் நம்பல. நீ கட்டாத, அந்த சீட் நாங்களே கட்டிக்கிறோம் விட்டுருன்ட்டேன். ஒரே சீட் இன்னைக்கு கூட அவங்க சாலை இருக்கிறாங்க. உங்க வீட்டுக்கு நான் சீட்டு கட்டி சொல்லல, நான் சீட்டு கட்டினா நான் போட்டாலும் பேர் சொல்லு. நான் வந்து மாலா உங்க ஊருக்கு கடை மாட்ட சீட்டு போட்டேன். 2 மாசம் கட்டினா 2 மாசம் கட்டினா 3ஆவது மாசம் ஒரே மாசம் நீ கூட 3ஆவது மாசம் உன் தம்பி இல்ல நீ என்ன சொன்னா, என் தம்பி ஆரம்பம் எடுத்துக்கிட்டோம் சொன்னா. இப்ப நீங்க அவங்க கூட வாழ போறீங்களா? நான் வாழ்றேங்கம்மா. ஆனா வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா யாரும் வரக்கூடாது. அதே மாதிரி எங்க வீட்டுல இருந்து எங்க அம்மா எங்க அப்பா யாரும் வர மாட்டாங்க. எங்க அப்பா இங்க கிடையாது. ஆனா நீங்க பண்றது ஆனா வந்து அவங்க வீட்டுல இருக்க முடியாது. என்னைக்கு வந்து காலைல அனுப்பிச்சு விட்டு இல்ல உங்க சொத்து எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் உங்க சொத்து எதுவுமே வேணாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம். பாருங்கம்மா, சொல்றேன் உங்க சொத்து எனக்கு வேணாம். 3 மாசம் சாப்பாடு போட்டு 4ஆவது மாசம் என் தங்கச்சி எண்ணெயில நான் போட்ட வீட்டோட வந்து வாழ வேணாம். அந்த ரேடியோ ஒண்ணு குடுத்தாங்க, அந்த ஓட்ட டிவி வந்து கூட்டு போயிடுறாங்களா அவங்க அம்மா? நீங்களே வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுங்க, நீங்களே வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுங்கன்ற. நான் தான் வாங்கி வள்ளின்ற பொண்ணு சொல்லணுமா? வள்ளியா பானா தெரியல அந்த பொண்ணு பேரு. அந்த தங்கச்சின்னு சொல்லாத, அந்த பானுன்ற வச்சுக்கிறான். கொஞ்ச என்ன முடிவு இப்போ?
நான் தனியா வாழ்றேன். ஆனா அவங்க அம்மா அனுப்ப மாட்டாங்க. நான் அவங்க கூட எழுதி கொடுத்து போறேன். புரியுதுங்களா? சொல்லிட்டாப்ல வீடு பாருன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட சொல்ல போயிட்டானு அரிசி எடுத்து போடுறேன். குழந்தைக்கு வந்து பாத்துட்டு இருக்கமா வீடு வைக்க சொல்லுங்க, இல்லன்னா நான் சொல்வதெல்லாம் உண்மைக்கு போயிடுவேன். அந்த அம்மா போய் சொல்லிடுவேன் எல்லாத்தையும். நீங்க அவெல்லாம் போய்க்குமா அவங்க பாத்துக்கானா, நான் வேணா ரூம் பார்த்து வைக்கிறேன். அந்த ரூம்ல என்னம்மா கேட்டேன். நான் ரூம்ல என்ன நான் சொல்றேன், நீனு ரூம்மா வீடு பார்த்து வைக்கணுமா, அங்க வந்து இருமா, நீ பார்த்து நான் ஏன் வரணும்னு கேட்டேன். உன் வீட்டுக்காரனாமா சொல்றான், நீ எங்க போனா 10,000-5,000 வாடகை பாப்பாங்க. அது ரூம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்றது நீங்க கேட்டீங்கம்மா, நான் சொல்ற நம்பர் எங்க ஓன் நம்பருக்கு போட்டு கேளுங்க. இவங்க எத்தாப்ப இருக்காங்க. சரி இருங்க ஒரு நிமிஷம். என்ன பிளான் வச்சிருக்கீங்க? எப்படி என் கூட தனியா வரணுமா? எனக்கு வந்து இவங்க வரக்கூடாது. ஆனா இவங்க அம்மா இருந்தாதான் மெயின் பாயிண்ட், சுவிட்சே இவங்க தான். ஆனா இது என்ன சொல்லுதோ இது கரெக்டா செய்யும். தாலி கூட 2 அவுத்து போட்டா, 2 3 டைம் தாலி அவுத்து போட்டா வெளிக்கலாமா? யார் இது ஹவுஸ் ஓனரா? ஹவுஸ் ஓனர் கம்பெனி வரும் போறாங்க, வீட்டுல போய் கூப்பிடுறாங்க, வெளிக்கலாமா வீட்டுல கூப்பிடுறாங்க, வீடுலாம் பார்த்தாச்சு. என்ன சொல்றது உட்காந்துட்டேன். என் பொண்ணு வாங்கலாம் பரவாயில்ல, தாலி அவுத்து புடிச்சு போட்டாங்க. அதுக்கு ஆள் சாட்சி கம்பெனி ஒரு கம்பெனில பேர் சிவகுமார். ஒற்றப்படுத்துறா பாருங்க. வீட்டுல வந்து உங்க அம்மா நீ அவுத்து போட்டீங்க. அவங்க அம்மா சொல்ல எல்லாம் செய்வாங்க. கொல்லி வைக்கலனாலும் பரவாயில்ல. என் பொண்ணை வந்து இவ புனிதமான உறவு, அக்கா தங்கச்சி உறவு, அண்ணன் தங்கச்சி உறவை வந்து புனிதப்படுத்துறான்ல. என் பிள்ளைய போட்டு தாண்டாங்க. அவ பிள்ளைய போட்டு தாண்டான்னு கேளுங்க. தாண்ட புள்ள நான் போட்டு தாண்ட புள்ளைய வேணாம். புனிதமான உறவை இப்படியே சொல்லி என்னங்க வார்த்தை இது? எங்க அக்கா தங்க அண்ணன் தம்பி வச்சுக்குவாங்களா? எங்க மச்சனை பாத்துக்காங்க, எங்க மாமா பாத்துக்காங்க. அவர் பேர் என்ன தெரியுமா? சொன்னது கூட கிடையாது. உள்ள வாழ்ந்து எங்க வீட்டுக்கு பாருமா, இந்த தாலி கட்டுல இருந்து இன்ன வரைக்கும் எங்க அம்மாக்கு 10 பேர் செஞ்சது கிடையாது. என் பிள்ளைங்க சத்தியம். ஆனா இவளுக்கு திங்க வச்சு நான் வாழ்ந்து திங்க வச்சு தின்னு மிச்சம் நான் சொல்லிட்டேன். திங்களா கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்க, ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தீங்க. நீ கேட்டீங்கன்னு வச்சுக்க அப்பயே வந்து வைக்கிறாங்க. ஆனா உங்க அப்பா அம்மா கூட செய்ய மாட்டாங்க. முதல் கணவர்கிட்ட வந்து அண்ணியோட உறவு சொன்னேன், அப்புறம் இவருக்கு தங்கச்சியோட உறவு சொன்னேன். கற்பனையா இருக்கலாம். இல்ல மேம், கற்பனை எல்லாம் கிடையாது, உண்மைதான். இப்ப கூட அவங்க அம்மா தங்கச்சி விட்டு வந்து நான் வாழ்றேன் மேடம். ஏன்னா என் பசங்க ஆயி போச்சு. இப்ப கூட தங்கச்சி வச்சானே யார வச்சானே என் பசங்களுக்காக நான் வாழ்வேன் மேடம். என் பொண்ணு நாளைக்கு அப்பா எங்கன்னு கேட்கும். இதெல்லாம் இன்னைக்கு சொல்றேன். நான் சொன்னா கேப்பியா? கண்டிப்பா கேட்பேன். 2 பேரும் தனியா வாழுங்க, கொஞ்ச நாளைக்கு இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. நீங்க அம்மாக்கள் எழுதி எல்லாம் வேண்டாம், நீங்க கொஞ்சம் தனியா இருங்க. கொஞ்சம் அவரோட தனியா இருமா, தனியா வைங்க. நான் வேணாம்னு சொல்லு மேடம். பொண்ணு நல்லா இருந்தா எனக்கு பெருமை மேடம். நல்லா இருப்பா. இப்ப கூட கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. 1 லட்சம் ரூபாய் கடமை இருக்காங்க மேடம், அதுல பாதி நாள் தர சொல்லுங்க, நான் வந்துடுறேன் அவங்க விட்டு. அவங்க பாத்துப்பாங்க, அது பாத்துப்பாங்க, அவங்க அம்மா பாத்துப்பாங்க. 4 அண்ணா இருக்காருல்ல உனக்கு, அண்ணெல்லாம் செய்ய மாட்டான் மேடம். இல்ல அதெல்லாம் பாத்துக்கலாமா. இப்ப முதல்ல உன் வாழ்க்கை நல்லா ஆகட்டும். தனியா வாங்க, தனியா இருங்க, சந்தோஷமா சந்தோஷமா இருக்கும். ஆனா வந்து நான் சொல்லுங்களா, நீங்க ராணிப்பேட்டைக்கு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் நீங்க ஒரு போன் போடுங்க. நான் தனியா நான் வீடு பார்க்கும் போது உங்களுக்கு கமெண்ட் பண்றாங்க. நான் பாதுகாப்பு சொல்லி தரேன். நான் என் போயிட்டு நான் பாக்குறேன். ஏமா இது போல நான் பேசுறேன். பொண்ணு நல்லா இருக்கணும்ல, அப்ப கொஞ்சம் பேசாம இருங்களேன். சூட் நான் தரேன். புரியுதா? நான் கட்டின புதுசுனா நானு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணாங்கம்மா. நான் செத்துட்டேன். அது கூட அந்த இடத்துல அந்த அளவுக்கு விட்டு போயிட்டாரு. ஆபரேஷன் பண்ண 8 மாசம் வரைக்கும் நடக்குது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதுக்கும் அப்ப கூட சொந்தக்காரங்க நான் வேலை செய்யறவங்களுக்கு அவங்க வந்து தான் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து அப்படியே வயிற்று புள்ள தச்சோட அலையிற அப்புறம் பெத்து எடுத்துட்டு வாமா. இப்ப எதுவும் நீங்க 2 பேரும் வெளியே போங்க ப்ளீஸ்.
எங்க வீடு பார்க்க போறீங்க? ராணிப்பேட்டில் பார்க்குறாங்கம்மா. ராணிப்பேட்டை பஜார். அவங்க அப்பா அவங்க அண்ணா அங்கதான் நான் போக வருவாங்க. மாட்டேன் மேடம். அதான் அங்கதான் ஓனர் இருக்காரு. அவங்க என்ன திரும்ப சொன்னாங்க மேம், ராணிப்பேட்டை ஏரியா தாண்ட மாட்டேன். எல்லாரையும் சந்தேகப்படாதேம்மா. இல்ல அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா. அவங்க எல்லாம் சொன்னது கிடையாது. போட்டு கேளுங்க நீங்க. அந்த ஏரியால நீங்க போவே இல்லம்மா, மாட்டேன். அப்படிப்பட்ட இவங்க வாழ்க்கை பாரும்மா, வேணாம் மேம். ராணிப்பேட்டில இருந்து இவங்க வீடு வந்து 2 எங்க கிலோமீட்டர்மா. ஏரியால என்ன பார்க்க சொல்லுங்க, நான் இருக்கிறேன். அம்மா. ஆனா அங்கெல்லாம் போக மாட்டேன் நான். இங்க பாருங்கம்மா, ராணிப்பேட்டில இருந்து இவங்க வீடு 2 அவங்க கிலோமீட்டர் பாதுகாப்பா புளியங்கன்னு. வச்சு அப்படி பேச நான் பக்கத்துல அப்பா கூப்பிடுறேன். தொலைப்புல புளியங்க ராணிப்பேட்டில இருந்து 2 கிலோமீட்டர் புளியங்கன்னு இவங்க வீடு. இவங்க வீடு 2 கிலோமீட்டர் தான். ராணிப்பேட்டில இருந்து 2 கிலோமீட்டர் கடை வீடு. மேம். ஆனா எங்க வீடு 20,000 வந்து 6 ரூபாய் கிலோமீட்டர்மா. கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்க. அவரு அந்த கடத்தை வேற கட்டணும். அங்க போய் நம்பி போறதா நான் போக முடியும்? சும்மா இப்பவே நெகட்டிவ் பேசிட்டு இருந்தா சரி வராது. உங்க வீட்டு பக்கத்துல இருந்து அவர் நிம்மதியா இருக்க மாட்டாரு. எங்க வீட்டு பக்கம் வேணாம், கொஞ்சம் தொலைவு கூட நான் அதான் 2 கிலோமீட்டர். ஆமா, 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தானே? 2 கிலோமீட்டர் ராணிப்பேட்டை 2 கிலோமீட்டர் தான். இல்ல 2 கிலோமீட்டர் தான். அதனால எல்லாம் நீ சும்மா எல்லாரையும் சந்தேகப்படாதே. அப்படியெல்லாம் இருக்காது. தைரியமா இருக்கணும். பசங்களை வளர்த்து பெரிய ஆளாக்கணும்ல. இப்ப போய் இருந்தா தெரியும் மேடம், சந்தேகமா இல்ல. ஒண்ணு இருக்காது. போய் இந்த பாரு, உன் மனசுல இருக்கிற சந்தேகத்தை விடு. அவர் தான் உன் கெட்டின புருஷன் தானே, கூட்டிட்டு போறேன்னு சொல்றாருல, கூட்டிட்டு போங்க. நான் கூட்டி போறேன். ஆனா வந்து எனக்கு ஒரு 10-15 நாள் டைம் கொடுங்க. அம்மா நான் வீடு பாக்குறேன். உண்மையை சொல்றேன் உங்கள்ட்ட. சொல்லுவாரு, எனக்கு 15 நாள் டைம் கொடுங்க. நான் வீடு பார்த்து எல்லாம் வாங்கி போறேன். ஆனா அவங்க வீட்டுல இருந்து எந்த பொருள் கொடுக்கல எனக்கு. நான் பொருளாக எடுத்து போறேன். நான் பசங்களை கூட்டி போறேன். நியாயமான விஷயம். 10-15 நாள் டைம் கொடு. அவர் இடம் பார்க்கட்டும். கொஞ்சம் நீயும் கொஞ்சம் பொறுமையா இரு. சரியா? சரி, வரமா. வாழ்க்கைய பாத்துக்கோமா. சரி. சட்டை பேண்டெல்லாம் எரிக்கிற அளவுக்கு முன்கோவம் அந்த பொண்ணுக்கு. அதான் பிரச்சனையே. அது மட்டும் இல்லை, ஒரே பொண்ணு, 4 ஆம்பளை பசங்க. ஸோ அதனால ரொம்ப செல்லம் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அம்மா எதுக்கு எடுத்தாலும் போய் மூக்க நுழைக்கிறாங்க. குடும்பம்னா ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணியாச்சு, அவங்க இண்டிபெண்டாக அவங்க இருந்துக்கணும். அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கணும். ஏதாவது பிரச்சனைன்னு இருந்தால் போய் என்ன எதுன்னு கேட்கலாமே ஒழிய, கைட் பண்ணலாமேன்னு ஒழிய, சும்மா போயிட்டு அவங்கள இன்டர்ஃபியர் பண்ணுறது வந்து அவங்க வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் பண்ணுறது ஹெல்தியான விஷயம் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தனியாக வாழ்ந்தா அவங்க தனியாக வந்து தனியாக கொடுத்தனம் பண்ண ஆரம்பித்தா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் தனியாக எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. அது பெட்டராக இருக்கும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை